ஹாய் ஃப்ரான்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பாருங்க என்ன சேட்டை பண்றான்னு பாருங்க தங்கச்சி பையனை. பாருங்க மேலே ஏறுறது, அங்கேயே ஏற முடியல. கெஸ் வாங்குது. அச்சு அதுக்கு மட்டும் வாய் இருந்தா சொல்லிரு வலிக்குதுன்னு. மேல ஏறி ஆடி ஆய் சொல்லு. ஸ்கூல் போனியா? ஸ்கூல் போனியா? அச்சு அச்சு ஸ்கூல் போனியா போலியா? என்ன சொல்லி கொடுத்தாங்க சொல்லு. சொல்லுமா. ஹாய். இதான் பாரு கெஸ் வாங்குது. சளி இல்லைன்னு இதாகாது. சளி இல்லைன்னு இது நாட்டு மருந்து கடையில ஆடாதோட மணப்பாங்க இருக்குது. அது நெஞ்சு சளியில முறிச்சிருமாம்மா. குணத்தூர் போனா வாங்கிட்டார. அது குழந்தைக்கு கொடுக்காமன்னு கேட்டுக்கிறேன். அது கூட இனிப்பாத்தான் கேட்பாட்டு. ஓ அதுக்குத்தான் பொறுமையா இருங்கம்மா. கீழே விழுந்துட்டாரு பாவம். மேலே ஏறிட்டு இருந்தாரு, அப்புறம் கீழே விழுந்துட்டாரு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன வீடியோ. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, நம்ம என்ன சொல்ற, நம்ம உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஓடி ஆடி வேலை செய்ய முடியும். குழந்தையும் அப்படித்தாங்க. ஓடி ஆடி விளையாடுங்க. அப்புறம் நம்ம சாப்பிட்ற உணவுலேயே பார்த்தீங்கன்னா நிறையா சத்துள்ள இதெல்லாம் இருக்குது. நம்ம அதை தேடி பிடிச்சி நம்ம சாப்பிட்டாவே போகுது. ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க கீரை வாங்குறதுக்கு இந்த 5 ரூபா எல்லாம் ஒரு கணக்கு பாட்டுருக்குறாங்க. கீரை வந்து அதிகமாக நார் சத்து இருக்குது. அதனால் கீரை சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குது. நம்ம குடல் கழிவுகளாக தங்காது, எல்லாம் வெளியேறியுது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து இந்த ப்ரெஷர் சுகர்லாம் பார்த்திங்கன்னா கீரை சாப்பிடாதனால தான் வருதுங்க. நம்ம வந்து சாப்பிடணும். காலையில் 30 வயசு தாண்டினாவே நம்ம வந்து வாக்கிங் போகணும், உடற்பயிற்சி செய்யணும். ஏன்னா நம்ம கை காலம் நல்லா இருக்கணும்ல, அதனால் போகணும். அப்புறம் நம்ம வந்து சாப்பிட்ற சுண்டல், வேர்க்கடலை, அப்புறம் இந்த மாதிரி சத்துள்ள சாப்பிடணும். வாழைத்தண்டை அதிகமாக சேர்த்திங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா சிறுநீரக கல் இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து வாழைத்தண்டை அதிக அளவு எடுத்துங்க. வாழைப்பூவு ஒவ்வொரு போய் சேர்த்தோணும். நம்ம இனிப்பு, கசப்பு, உப்பு இதை மட்டும் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இன்னுமே வந்து நிறையா வந்து ஆரோக்கியமாக நம்ம இருக்குங்க. நம்ம தேடி பிடிச்சி நாம் தான் எடுத்துக்கணும். அப்புறம் சிக்கன், மட்டன் எல்லாமே சாப்பிடலாம். ஆட்டுக்கால் நிறைய நல்ல விஷயம்லாம் இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொருத்தர் கறி சாப்பிட மாட்டோம்பாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க.
மட்டன், சிக்கன்லாம் வந்து புரதச்சத்து இருக்கு. நம்ம ஆதி காலத்துல இருக்கும்போது நம்ம மாமிசம் தின்னு தான் உண்டு வாழ்ந்தோம். அது பச்சையா சாப்பிட்டுருந்தா, அப்புறம் காலப்போக்குல வந்து அது நெருப்புல சுட்டு சாப்பிடுற மாரி நம்ம ஆச்சு. அதனால வந்து நீங்க வந்து மட்டன், சிக்கன் எல்லாமே சாப்பிடலாம். அப்புறம் ஒருத்தர் சொல்லுவாங்க கறிக்கோழி கெடுதலா, அப்படிலாம் கிடையாதுங்க. கறிக்கோழியும் நல்லது தான். அ அதிக அளவு எடுக்க வேண்டாங்க. ஏன்னா பண்ணையில வச்சு வளர்க்கறனால, அது நாட்டுக்கோழி மாரி ஓடி ஆடி போகாது. ஒரே கடையில இருக்கனால வெயிட் ஏறுது அவ்வளோதான். வேற அதில ஒண்ணும் கெடுதல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நாட்டுக்கோழி ரொம்ப நல்லது. அப்புறம் குடல் சாப்பிடலாம், நுரையீரல் சாப்பிடலாம், ஆட்டுக்கு நுரையீரலு எல்லாமே சாப்பிடலாம். மேக்ஸிமம் எதுவுமே ஆகாதெல்லாம் கிடையாது. கருவாடு யாருமே சேர்த்துறதில்ல. கருவாடு அதிகமான அளவு சேர்த்துங்க. கருவாடுல ரொம்ப நல்லது. நம்ம இருக்கிற அழுக்கு இதெல்லாம் இருந்தா கூட சளி இதெல்லாம் இருந்தா கூட வெளியேறிரும். நெறையா இருக்கு. எங்க அம்மாலாம் அப்போலாம் நான் சின்ன வயசா இருக்கும்போது நெறையா குழம்புலாம் வைப்பாங்க. ஆனா, இப்போலாம் எங்க வீட்ல இருக்கிற மனைவிக வைக்கிறதில்ல. அ எங்க இருக்க மனைவினா என் மனைவி வைக்கிறதில்ல. ஏன்னா, அப்பலாம் கருவாட்டு குழம்புலாம் வாரம் 1 டைம், 2 டைம் செஞ்சுருவாங்க. உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய போட்டு குழம்பு வச்சாங்கன்னா, அது பழசாக ஆக அவ்வளோ அருமையா இருக்கு. இப்பலாம் எத்தன பேர் அந்த மாரி கருவாட்டு குழம்பே சேர்த்துருக்க மாட்டாங்க. அப்புறம் கொள்ளு பார்த்தீங்கன்னா, அவசியம் வாரத்துல 1 டைம் செஞ்சுருவாங்க. கொள்ளு பருப்பு அவ்வளோ சத்து இருக்குது. அப்புறம் அது சளியுமே முறிக்குங்க. உடம்பு குண்டா இருந்தா கூட உடம்பு குறைக்கி. அப்புறம் முட்டைக்கோஸ்ல பார்த்தீங்கன்னா, குடல் புண்ணு இருக்கு, அல்சர் இருந்தாலும் முட்டைக்கோஸ வந்து அந்த தலை இருக்குங்களா, மேல் இருக்க தலைய வந்து நல்லா பொடி பொடியா நசுக்கி, ஒரு 2 டம்ளர் ஊத்தி, அடுப்புல வச்சு கொதிக்க வச்சு, நல்லா சூப் மாரி எடுங்க. கொஞ்சம் சீரகம், மிளகு போடுங்க. மணத்துக்கு தாங்க சீரகம், மிளகு. சீரகம் வந்து எப்பவுமே தண்ணியா குடிப்பாங்க. அதைய கொதிக்க வச்சு குடிச்சாங்கன்னா, நம்ம உடம்புல வந்து குளிர்ச்சி, சூடு இருந்தா கூட சரியாயிரும். முட்டைக்கோசு இலைய கொஞ்சம் சீரகம், மிளகு போட்டு, உப்பு கொஞ்சம் போட்டு கொதிக்க வச்சு சூப் மாரி குடிக்கலாம். அப்புறம் முருங்கைக்கீரை இருக்கு. அதிலயும் ரொம்ப சத்து அதிகமா இருக்குங்க. நீங்க முருங்கைக்கீரைய வந்து பார்த்தீங்கன்னா, தலைய ஒரு புடி சும்மா ஏன்னா எத்தன பேரு சமைக்கிறதுக்கு போட போறீங்க. அதனால ஒரு புடி எடுத்துட்டு வந்து, அந்த முருங்கைக்கீரைய வந்து நல்லா உருவி, நல்லா கொதிக்க வச்சு, அ சர்க்கரை போட்டும் குடிக்கலாம். இல்ல சீரக மிளகு போட்டு குடிக்கலாம். அதுவுமே ரொம்ப உடம்புக்கு நல்லது தாங்க. நெறைய நல்ல விஷயம் இருக்கு. நம்ம எதுவுமே சாப்பிடல, எதுவுமே பண்ணல. அப்புறம் இந்த பிரண்டையும் அப்படித்தாங்க. பிரண்டை நான் காட்டுல இருந்தாலும் பொறிச்சுட்டு போய் சேல்ஸும் பண்ணுவேன். அந்த பிரண்டையும் நம்ம வந்து துவையலா அரைச்சு நம்ம சாப்பிட்டோம்னா, கண்டிப்பா எலும்புலாம் வந்து வயசான காலத்துல எலும்பு உறுதியா இருக்கு. எல்லாத்துக்கும் பாருங்க உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது. முட்டி வலி வரும், கால் வலி வரும். அந்த மாரி பிரண்டை அடிக்கடி சேர்த்தீங்க. அதுவுமே உங்களுக்கு கால் வலி வராது. அப்புறம் பாலக்கீரையும் அப்படித்தாங்க. அதுலயுமே வந்து நெறையா நல்ல விஷயம் இருக்கு. நம்ம இடுப்பு வலிக்கு நல்லா கேக்கு, கால் வலிக்கு நல்லா கேக்கு. அதனால பாலக்கீரையும்பாங்க, பசலைக்கீரையும்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாரி சொல்லுவாங்க. அது நல்லா சேர்த்திக்கலாங்க. அப்புறம் சிறுதானியங்கள் வந்து கம்பு, ராகி, திணை. திணை குருவிக்கு வைக்கணும்னு நெனச்சுக்கிறாங்க. கிடையாதுங்க. திணையும் வந்து ரொம்ப நல்லது. நம்ம திணையிலையும் வந்து நம்ம சாப்பாடா வேக வச்சு சாப்பிடுறதுக்கு நேரம் இருக்காதனால, திணைய எடுத்துட்டு வந்து தவிடுலாம் நீக்கிட்டு, அதையும் இடிச்சு, கொஞ்சம் சர்க்கரை, ஏலக்காயி, கொஞ்சம் அ அ இதுங்க அது என்ன முந்திரி, திராட்சை இந்த மாரி போட்டு நம்ம அந்த பாகு காய்ச்சி உருண்ட மாரி புடிச்சு குழந்தைகளுக்கு குடுக்கலாம். அது ரொம்ப நல்லது. இதெல்லாம் குடுத்தீங்கன்னா, நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. நம்ம ஆஸ்பத்திரிக்கு மாட்டோம். இல்ல நம்ம எதுவுமே சாப்பிடுறது சத்து உள்ளத நான் சாப்பிட மாட்டோம். நம்ம இப்படியே தான் இருப்போம்னா, கண்டிப்பா நம்ம ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணுவோம். இப்ப வந்து இளம் இ இள அதாவது இப்ப ரத்தம் வந்து என்னமோ சொல்லுவாங்க. இப்போ ஓடிட்டு இருக்கு நல்ல ரத்தம் ஓடுது அப்படிம்பாங்க. நல்ல ரத்தம் ஓட வரைக்கும் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. கொஞ்சம் வயசாக ஆகத்தாங்க நம்மளுக்கு எல்லா பாதிப்பும் தெரியும். அதனால வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமா சேர்த்தீங்க. அ ஆரோக்கியமா இருங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, ம் அதாவது நம்ம உடம்பு வந்து 80% வந்து நம்மளுக்கு ஒரு நோய் இருக்குன்னா காட்டிக்கவே காட்டிக்காது. வெறும் 20% தான் எல்லா நோயும் நம்மள காட்டும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க கொஞ்சம் ஆரோக்கியமா சேர்த்தீங்க. இத என் வேண்டுகோள் எடுத்தாலும் சரி, இல்ல நான் சொல்றத நீங்க மதிச்சு கேட்டாலும் சரி, கண்டிப்பா நீங்க எடுத்துங்க. நம்ம நெனைப்போம், நம்ம இப்படி சாப்பிடணும், நல்லா சத்துள்ள பொருளா சேர்த்தோம்னு நெனைப்போம். ஆனா, நம்ம செய்ய மாட்டோம். என்னன்னா, நம்ம உடம்பு சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனத்த முடிச்சுட்டு, நீங்க கொஞ்சம் சுறுசுறுப்பா எல்லாமே குழந்தைகளுக்கு செஞ்சு குடுங்க. கண்டிப்பா உங்க உங்க அதாவது நோய் நொடி இல்லாத இருந்தாவே போதும். நீங்க தான் செல்வந்தர்.
ஏன்னா இந்த காலத்துல அப்படிங்க. சரி ஃபிரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பாருங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு, லைக் பண்ணி விட்டு, ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கும் கொஞ்சம் ஆதரவு குடுத்தீங்கன்னா, எனக்கும் வீடியோ நல்ல நல்ல வீடியோ போடுறதுக்கு தோணுங்க. இல்லைன்னா, என்னடா நம்ம வீடியோ போடுறோம் யாருமே சப்ஸ்கிரைப் பண்றதில்ல, வியூஸும் போறதில்லைன்னு மனசு ஒவ்வொரு டைம் வருத்தப்படுது. அதை நீங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விட்டீங்கன்னா, கொஞ்சம் மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்குங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாங்க. பாய்.